பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம். இதுக்கு இடையில நான் டீச்சர், நான் வக்கீல், நான் போலீஸ், நான் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் அரசியல்வாதி, நான் பெரிய ரவுடி, நான் இந்த ஜாதிக்காரன், நான் லார்டு லபகுதாஸ், இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் உண்மையா நீங்க யாரு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்குள்ள நீங்க போய் நீங்க யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த அழுக்குக்குள்ளேயே உழன்று, இந்த மாயைக்குள்ளேயே இருந்து, இறுதி வரை இந்த கட்டமைப்புக்குள்ளேயே இருந்துதான் நீங்க சாவீங்க. அதனால உங்களுக்குள்ள நீங்க போய் நீங்க யாருன்னு தேட முற்படுங்க. நீங்க செய்யற வேலையா நீங்க, இல்ல உங்களுக்கு இருக்க பெயரா நீங்க, இல்ல இந்த ஜாதி அந்த ஜாதிங்கிறீங்களே அந்த ஜாதியா நீங்க, எதுவுமே கிடையாதுங்க. நீங்கிறது வேறு, அது ஒரு தன்மை. அது உங்களுக்குள்ள போனா மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து உங்களோட ப்ரொஃபஷனல் வச்செல்லாம் நீங்க நான் தான் இது அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் கொள்கையின்படி ஏற்றுக்கொள்ளவே படாது. அதனால நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கண்டறிந்து உங்களை நீங்கள் காணுங்கள். அது மட்டும்தான் இந்த பிறப்பின் ரகசியமா இருக்கும், எல்லாத்துக்குமான தீர்வா இருக்கும். உங்கள் ஆணவம், கண்மம், மாயை அழிவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அரிது அரிது மானிட பிறவியாய் பிறத்தல் அரிது. இந்த மானிட பிறவி கிடைச்சிருக்க காரணமே நான் யார், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா அதை விட்டுட்டு இந்த மாயை மாயைங்கிறாங்களா, ஆக்சுவலி இதெல்லாம் தான் மாயை. நான் ஒரு டீச்சர், நான் ஒரு இன்ஜினியர், நான் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன், நான் பதவியில உயர்ந்தவன், நான் பணக்காரன், இதெல்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்கல்ல. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையாலுமே இங்க யாரும் பணக்காரங்க கிடையாது. உண்மையாலும் பணக்காரங்க யாருன்னா இந்த பிரபஞ்சத்தின் விதிகளை மதித்து நடப்பவர்கள் தான் உண்மையா பணக்காரங்க. உண்மையா பெரிய ஜாதிக்காரங்க யார் தெரியுமா? அனைத்து மக்களையும் அனைத்து உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்கிறவர்களே உயர்ந்த ஜாதிக்காரங்க. அதே மாதிரி யாரா இருந்தாலும் அவங்கவுங்க ப்ரொஃபஷனல்ல பெரியவங்க தான். அது அவங்கவுங்களோட திறமை. ஆனா அதனால அதுவா நீங்கள் ஆயிட முடியாது. நீங்க வேற அது வேற, புரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள நீங்க போய் உங்களோட தன்மைகளை என்னன்னு பாருங்க. அதாவது நீங்கள் யார் என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்க.